ஓ என்பது என்ன? சைபர். சைபர் என்பது என்ன? ஜீரோ. ஜீரோ என்பது என்ன? அதான் சைபர். இன்னைக்கு கேப்டன் எது செஞ்சாலும் அதுதான் ட்ரெண்ட் இன்னைக்கு சோசியல் மீடியால. சொல்லுங்க, வாட்ஸ்அப்ல சொல்றாங்க டூ என்று சொன்னார். சோசியல் மீடியால 99% அதுக்கு மக்கள் ஆதரவு கிடைச்சது. தெரியாதுமோ அப்படிங்கிறோங்க, நானும் சொல்றேங்க அப்படின்னா நீங்க நம்பணுங்க. எனக்கு தெரியாதுங்கோ சொல்றாங்க. தூக்கி அடிச்சிருவேன் அப்படின்னு கேப்டன் சொன்னா அதுதான் இன்னைக்கு பிராண்ட். காது கேட்கலையே. கிங் மேக்கரா இருக்கணுமா? கிங்கா இருக்கணுமா? காஞ்சி குழுங்கட்டும், காலம் கணியட்டும், ஆட்சி மலரட்டும். காட்சி குலுங்கிருச்சு, நீ காலம் தான் கழியணும், ஆட்சி மலரணும். காஞ்சி குலுங்கிருச்சு ஏனென்றால் இங்க இருக்கிற கூட்டமே அதற்கு சான்று. காஞ்சி குலுங்கிருச்சுங்கிறதுக்கு தான் இந்த கூட்டம் தான் சான்று. இந்த பக்கம் திரும்பினாலும் சரி, இந்த இப்படி கை நீட்டினா இப்படியா 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 இப்படியா, ஆமா இதுக்கு மேல நீட்ட முடியாதுங்கிற மாதிரி இருக்கு. அந்த அளவுல அகலம். இதற்கு இந்த பாராட்டும் இதுவும் அழகை முருகேசன் அவர்களுக்கும் அதுக்கு உறுதுணையாக இருந்த அத்தனை துணை தொண்டர்களுக்கும் என் நன்றி கலந்த வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தனை நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இங்கு இருந்த, அதாவது அனாகபுத்தூர் முருகேசன் அவர்களுடன் தங்கபாண்டியன், சேர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த மாநாடை குறைந்த நாட்களில் நடத்தியிருக்கிறார் முருகேசன் என்றால் அதற்கு உறுதுணையாக இருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் என் மனைவி காரில் வந்துக்கிட்டு தான் வழி நடுக்க அவங்க விரிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்க சாப்பிட்றாங்க? அவங்க எதுக்காக தரையில உட்காரணும்? விதியா? இல்லை, விதிதான். ஏனென்றால் விஜயகாந்தை பார்க்க வேண்டுமே. விஜயகாந்த் என்ன பார்க்கல, பார்த்திருக்கோம். என் தலைவர் பேச்சை கேட்டிருக்கோம். எதற்காக பச்சை செல்வமியா உனக்கு என்னையா அப்படின்னு அவங்கள்ட்ட வந்துகிட்டே இருக்கோம். அதை பார்த்து பார்த்து என் மனசெல்லாம் எங்கு தெரியுமா இன்னைக்கு பறந்துச்சு, எங்கோ பறந்துச்சு. ஏனென்றால் நான் உங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் வந்தாலும் நீங்க என்னை கவனிக்கல. ஏன் அப்படின்னு எனக்கு தெரியும். அவங்கள பார்த்து நான் கையெல்லாம் ஆட்டினேன், ஆனா நீங்க கவனிக்கல. தெரியல, வருவேன்னு உங்களுக்கும் தெரியாதுல்ல. நான் எந்த வண்டியில வருவேன்னு உங்களுக்கும் தெரியாது. தெரிஞ்சிருந்தால் நீங்களும் கையாட்டி இருப்பீங்க. பதிலுக்கு கையாட்டி இருப்பீங்க. டங்கு டக்கு டங்கு டக்கு டங்கு டக்குன்னு ஒவ்வொருத்தரும் கொட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தீங்களே, அதெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு எப்படி இருந்துச்சு. அவங்கெல்லாம் என்னை விட்டுருப்பீங்களா? நீங்களும் டங்கு டக்கு டங்கு டக்கு நானும் இறங்கி உங்களோட சேர்ந்து ஆடிக்கிட்டு தான் வந்திருக்கணும். ஆடிக்கிட்டு இவ்வளவு தூரம் வர முடியும்? இவ்வளவு தூரம் வந்திருக்கணும். என்ன பண்றது? என் தொண்டர்கள் நடும்போது நான் விஜயகாந்த் தலைவர் தலைவன் எவ்வளி அவளிய தொண்டன், தொண்டன் எவ்வளி அவளி தலைவன் வரக்கூடாது என்பது நீங்கள் தான் மாற்றிருக்கிறீர்கள். மாற்றி காட்டு. அதான் காட்சி காஞ்சி குலுங்கட்டும் அப்படின்னு நாங்க சொன்னா காஞ்சி குலுங்கிருச்ச. இதற்கு மேல என்ன வேணும்? ஏன்னா என் தொண்டர்களை பத்தி எனக்கு தெரியும். பார்த்தசாரதி அவர்கள் சொன்னபடி தலைமை நிலைய செயலாளர் பார்த்தசாரதி இங்க உட்கார்ந்துருக்காரு சொன்னார்ல, வெட்டி வாயிலும் தலையை கொண்டு வந்துருவாங்க என் தொண்டர்கள். அப்படிப்பட்ட தொண்டர்களை படைத்த நாங்கள் ஏன் பயப்பட வேண்டும்னாலும் அப்படிப்பட்ட தொண்டர்கள். ஆனா ராணுவம் மாதிரி என்னுடைய தொண்டர்கள், என்னுடைய தொண்டர்கள் அனைவர் நான் சொல்றதை கேட்பாங்க, கட்டுப்படுவோம். உட்காருனா உட்காரு, எந்திரினா எந்திரிப்பாங்க, அடினா அடிப்பாங்க, உதனா உதப்பாங்க. யாரும் சாப்பிட மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க தான் என்னுடைய தொண்டர்கள். ஏன் இதை சொல்லுகிறேன் என்பதை நீங்கள் ஒரு சிந்திக்கணும். என் தொண்டர்களை பத்தி நான் அடிக்கடி பெருமையா என் மனைவிட்ட சொல்லுவேன், என் பசங்கிட்டையும் சொல்லுவேன். தெரியாத தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எதுக்கு? ஏன்னா என் மனைவிக்கு நன்றாக தெரியுங்கிறது என் பசங்களுக்கு சொல்லி சொல்லி வளர்க்கறது தானே. பசங்க உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஒருத்தனை சொல்லிடுறேன், விஜய பிரபாகரன் பிஆருக்கு பார்த்தா டெல்லிக்கு போயிட்டு இந்த தான் வந்தான். டெல்லியில் பிஆருக்கு படிச்சுக்கு சர்டிஃபிகேட் வாங்கணும்னா இங்கேயும் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. அங்கே போய் எழுதி கொடுக்கணும், எழுதியும் கொடுத்துட்டு வந்துட்டான். ஏன்னா அவள் லேட்டாக பாருங்க, இப்போதான் லெட்டர் வந்துச்சு, அதனால நான் போய் கொடுத்தேன்.
இன்னொருத்த சண்முக பாண்டியன், அவதான் நடிகர். அந்த சண்முக பாண்டியன் இப்பதான் நடிகர். தமிழன் என்று சொல்லுங்கிற படத்துல கதாநாயகன். இதற்கு முன்னாடி சகாப்தன் ஒரு படம், முதல் படம் வந்துச்சு, அதுல கதாநாயகன். ஏன் இதெல்லாம் சொல்லணுங்கிறதுல என் மனைவியின் பேர் பிரேமலதா. ஏன் இதெல்லாம் சொல்லணுங்கிறதுல என்னடா என்னை மாத்திரம் சொல்லணும், எல்லாரையுமே சொல்லிட்டு என் குடும்பம் இவ்வளவுதான். எனக்கு வாழ்ந்து எனக்கு பணம் காசு சம்பாதிக்கணும் ஆசை கிடையாது. எனக்கு குழந்தை குட்டி 2 பேர் கருணடிச்சு குப்புரடிச்சு எப்படி இருந்தா என்னை காப்பாற்றுவாங்க. என்னைய என் பொட்டை கவலைப்பட இல்ல. நானே என் மனைவி இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்க, ஒரு நேரம் நீங்க சோறு எனக்கு ரொம்ப ஒரு பழைய சோறு வெங்காயத்தை அவன்ட்டு கழிச்சுட்டு நானே தந்தரம் அப்படி போயிட்டே இருந்தா போட மாட்டேங்கிற சாப்பாடு. இதைத்தான் பாரு எப்படி கத்துறீங்க பாரு. இதுதான் வேணும், இதுதான் ஒருத்தர் உற்சாகத்துக்கான. ஆனா பேப்பர்ல எழுதான் உற்சாகத்துக்காக விஜயகாந்த் உற்சாகம் உண்மை. என் மனைவி சொல்லிச்சு, ஏன்னா இங்க ஜால்ரா அடிக்கிறான், இங்க ஜால்ரா அடிக்க பத்திரிகையும் ஊடகங்கள் தான் அதிகம். என்னையா செய்யறா ஜெயலலிதா ஆட்சியில் இருந்த போன 13 தேர்தலை சந்திச்சா இந்த அம்மா. சரி, இன்னைக்கு தேர்தல் அறிக்கையெல்லாம் ஒரு பகுதியை விட்டேன், ஜெயலலிதா விட்டுச்சா. ஆளுக்கு முந்தி ஜெயலலிதா விடுன்னு ஜெயலலிதா விட்டுச்சா. சரி, இன்னைக்கு 234 தொகுதிக்கு தைரியம் வந்தா இங்க அந்த அம்மாவை நிக்க சொல்ல கல்லுக்கு கண்ணுக்கு எட்டின தூரம் எனக்கு எதிரிகளே தெரியல அப்படின்னாங்களே. இப்ப தெரியுதா? கண்ணை கட்டிருச்சா உங்களுக்கு? இந்த காஞ்சிபுரத்தை பார்த்துட்டு கண்ணை கட்டிருச்சா? அதுவும் கா, இதுவும் கா. நல்லா புரிஞ்சுக்குங்க. காஞ்சிபுரத்தை பார்த்து கண்ணை கட்டி இருக்குமே, அதுக்கு முன்னாடி கண்ணை கட்டிருக்கு. என் தொண்டர்களை பார்த்தும் கண்ணை கட்டி இருக்கும் உங்களுக்கு. ஏனென்றால் என்ன தெனாவட்டு திமிரு. ஏன்னா ஒரு முதலமைச்சர் சொல்லக்கூடாது வாங்க இருந்தா கூட இந்த மாதிரி யாருக்கு கண்ணு கட்டின தூரம் எனக்கு எதிரிகளே தெரியலங்கிறது. இதெல்லாம் அவங்களுடைய இது. அவங்க இந்த நேரத்தில் ஜெயிச்சா 13 இடைத்தேர்தல் போன தடவை ஜெயிக்கலாம். சொல்லுங்க பாப்போம். 11 13 எதுவும் வச்சுக்கலாம், எண்ணிக்கையில் முன்ன பண்ண இருக்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு 13, சிலர் 11ங்கிறாங்க. எனக்கு பின்னாடி சத்தம் தான் சொல்றேன். இருந்தா கூட 13 இடைத்தேர்தலில் சந்திச்சேன்னு. ஏதோ ஒரு இடைத்தேர்தல் சந்திச்சிங்கன்னா போன வருஷம் எங்க போச்சு? போன வருஷம் திராவிட முன்னேற்ற கழகம் திமுக அப்ப எங்க போச்சு? இந்த தடவை நீங்க ஆட்சியில் இருக்க நீங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கீங்க. உள்ளாட்சி நீங்க தான் ஜெயிப்பீங்க, எனக்கு தெரியும் இடைத்தேர்தல் நீங்க தான் ஜெயிப்பீங்க, பாராளுமன்றத்தை நீங்க தான் ஜெயிப்பீங்க. போன தடவை நீங்க ஜெயிச்சீங்களா? ஜெயிக்கலையே. ஏன்? இதை விட இவங்க பருகூர்னு ஒரு தொகுதி முதல்ல இவங்க அங்கேதான் ஜெயிச்சாங்க. ஏன் தோத்தீங்க சொல்ல முடியுமா? நத்தாம் சொல்ல முடியுமா? நீ எங்க சந்திரகுமாரை பார்த்து ஜீரோங்கிற அப்படிங்கிறத எனக்கு வருது. ஏயா அப்படிங்கிற மந்திரி இருந்தாலும் என்னோட வயசுல அதிகமா இருக்கும், வயசு கொஞ்சம் என்ன ஜீரோ அப்படின்னு சட்டசபை இருந்தாலும் இங்க தப்பிச்சிக்க. நான் போயிருந்தால் இதே ஜீரோ. யாரு ஜீரோ? உங்க அம்மா ஜீரோவா, நீ ஜீரோவா, உன் தலை ஜீரோவா அப்படின்னு நான் கேட்டிருப்பேன். நான் சட்டசபைக்கு என்னை போல. ஏன்னா அன்னையிலிருந்து நான் சட்டசபைக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் போகல. போயிருந்த கேள்வி வேற மாதிரி இருக்கும். நீங்க தான் ஜீரோ. 2004 தேர்தலில் 40 சீட்டுக்கு டிஎம்கே வாங்கிச்சு, அப்ப நீங்க தான் ஜீரோ. யாரு ஜீரோ? எங்களை பார்த்து ஜீரோங்கிற. போன தடவை 13 இடைத்தேர்தல் நீங்க தோத்தீங்களே, அப்ப அது ஜீரோ. ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிற ஜீரோ பன்னீர்செல்வம் தான். அதையும் புரிஞ்சுங்க. ஜீரோ பன்னீர்செல்வம் இருக்கிற வரைக்கும் இந்த நாடு உருப்படாது, அந்த கட்சியும் உருப்படாது. இந்த நாடும் உருப்படாது, அந்த கட்சியும் உருப்படாது. என்றால் சைவர் ஓ பன்னீர்செல்வம் இருக்கிற வரைக்கும் உருப்படாது. ஓ என்பது என்ன? சைவர். சைவர் என்பது என்ன? ஜீரோ. ஜீரோ என்பது என்ன? அதான் சைவர். ஓங்கிறது நம்ம இதில் நினைப்போம். இப்படி போட்ட ஒரு முட்டையை போட்ட என்னடா கோழி முட்டை இருந்திருக்குன்னு கேட்பாங்கல்ல. அது மாதிரி இவர் ஓ ஜீரோ. கோழி முட்டை பண்ணிருந்தவங்க மேல கோழியும் இவங்க சாப்பிட்டு லஞ்சம் வாங்கியிருக்காங்க. எனக்கு எதுலதான் கொள்ளையடிக்கிறது? எதோ கொள்ளையடிக்கிறதா கொள்ளையடிச்சு மக்கள் திருத்துங்களேன். யாரும் கூட வேணாம். இதுல வேற சாலை வேற பாதுகாப்பு சாலை பாதுகாப்பு வார விழான்னு வச்சுட்டாங்க. என் தெருவில் போற ஒரு புது வண்டி வாங்கி கொடுத்தாங்க. என் பசங்க வாங்கிலாம் டிங்கு நாடு. அப்ப இந்த வண்டி எனக்கு வேணாமான்னு வச்சுட்டு நான் பழைய வண்டியும் வந்துருக்கேன். பழைய வண்டியில போனா அதுலயும் குதிக்க. என்னடா
டயர்ல தான் காத்துக்கிட்டு இல்லை கரெக்ட் தான் வச்சிருக்கேன். ஏண்டா குதிக்கின ரோடு தெரியல. இதுக்கு தான் சாலை பாதுகாப்பு வரவளான்னு இந்த அம்மா வச்சா. என்னையா பாதுகாப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இங்க இருக்கிற செல்லு டிக்கெட்டுக்குன்னு குதிச்சா பஸ்ல, அந்த ரோடுல பஸ் போகுது, பக்கத்து பாக்கெட்ல போய் செல்போன் ஒண்ணுதான். அந்த அளவுக்கு மோசமான ஒரு சாலை வச்சுட்டு இவங்களாம் சாலை பாதுகாப்பு விடலாம். சரி, 20 லட்சம் லிட்டரு, அதாவது 20 லிட்டர் தண்ணி குடித நீர் பெரிய ஏழை மக்களுக்கு கொடுக்குறேன்னு இப்ப சொல்றாங்க, குடிக்க சுத்திகரிக்கப்பட்ட தண்ணின்னு. அப்ப நீங்க எங்க போனீங்க? 5 வருஷத்துக்கு முன்னாடி சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் 20 லிட்டர் தண்ணி, 20 லிட்டர் இல்ல 20 லிட்டர் தான், 20 லிட்டர் தண்ணி கொடுக்குறேன்னு நீங்க முன்னாடி தேர்தல் அறிக்கை சொன்னீங்களா? என்ன ஆச்சு? அது கடைசி நேரம் இது பண்ணணுமா? ஏனென்றால் அதோட யார் ஆட்சிக்கு வந்தா யாராவது இல்ல விஜயகாந்த் வரணும்னு வச்சுக்கிறோமே, விஜயகாந்த் கூட நாங்க ஏற்கனவே சொன்ன திட்டம் சொல்றோம், நிறைவேற்றாம போன திட்டங்கள். அதே மாதிரி உனக்கு துணிவு இருந்தா, தைரியம் திராணி இருந்தால், எங்க சங்கரங்கோயில் அது நின்னமுல்ல. அப்ப கொஞ்ச நாள் உடன்குடியில் 8000 கோடி செலவு பண்ணி, என்னுடைய நேரடி பார்வையில் யாரு 8000 கோடி செலவு பண்ற? இந்த அம்மா. 8000 கோடியில் ஒரு 4000 கோடி சோமாரி தான், திருட கை தானே, அது ஊழல் பண்ண கை தானே. உப்புக்குள்ள கையை விட்டா கையை இந்த நேரம் உப்புக்குள்ள கையை விட்டுக்கிட்டே பேசலாம். அந்த மாதிரி தானே இருக்கும். ஊழல் பண்ண கை நிக்காதில்ல. இவங்க வாங்குறதுனால இப்படி வாங்குறாங்க, இப்படி வாங்குறாங்க, இப்படி வாங்குறாங்க, இப்படிதான் கை இருக்கு, இப்படி வாங்கிக்கிறாங்க, அடியிலும் கூட வாங்கிக்கிறது. அப்புறம் எப்படி இருக்கும்? நான் என்ன கேட்கிறேன், ஊழல் கை நிக்காது என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் இந்த ஆட்சி. ஏன் இதெல்லாம் சொல்றேன் நீங்க எல்லாம் நினைக்கணும்? உண்மையை சொல்லுகிறேன். நான் அதிகபட்சமா பேசுறேன். அப்ப நான் சொல்லிட்டு இனிமேல் சட்டசபைக்குள்ள வரலன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எல்லாரும் சொன்னாங்க, நீங்க வந்தீங்கன்னா அவ்வளவுதாங்க, நீங்க வரவே வராதீங்க. ஒருத்தரை பேர் எம்எல்ஏ எல்லாம் சொல்றாங்க, நீங்க வரவே வராதீங்கன்றாங்க. நான் போகல சட்டசபை. ஏன்னா இன்னைக்கே சட்டத்தை செத்துருச்சே, நம்ம எப்படி போக முடியும்? சட்டசபையில கைதிட்டம் டேபிள்ல தூங்கி, இந்த பழகரி பேர் சொன்ன மாதிரி தூங்கிட்டு இருந்தான். ஏங்க நீ எழுப்புல கைதிட்டம் எதுக்குன்னா, நீ இப்படி ரெடியா வச்சுக்க, அப்புறம் டேபிள தட்டுறான். எல்லாரும் டேபிள தட்டுனா எதுக்கு தெரியாம இங்கன்னு தட்டிக்கிட்டே இருப்பாங்க. டேபிள ஊரும் தட்டிக்கிட்டே இருப்பாங்க, எதுக்கு தட்டுறான்னு தெரியாது. கையாட்டணும், அவ்வளவுதான். நான் கையாட்டு இது ஒரு நிமிஷம். நான் நேரம் அதான் இப்படி இருந்துச்சுன்னா இப்படி பார்த்து பேசலாம், இப்படி பேசணும்னா சரி பேசிக்கிறேன். இந்த மாதிரி இங்கிட்டு திரும்ப இப்படி திரும்ப இப்படி எங்காரு இப்படி திரும்ப இப்படினாலும் எப்படி பேச முடியும்? அதனால இங்க எப்பயும் மேடை பேச்சுல இருக்கவங்க பக்கத்துல இருக்க பார்க்காதீங்க, நீங்க உங்க கண் பறைய தூரம் வச்சுக்குங்க. எனக்கு நடிக்க வராது, எனக்கு நடிக்க தெரியாது, மக்களை ஏமாத்த தெரியாது. எதுக்காக தூரம் வச்சு பேசணும்? இப்படி வச்சா என்ன தப்பா? இல்ல உங்க பேச்சு மாறும், அதுக்காக பேச்சு மாறுற மாதிரி பேசலாதே. என்ன பேச்சு மாற போகுது? என்ன பேச்சு மாறும்? கைய அவங்க குச்சியில நாட்டுற, நீ பதிலுக்கு டாட்டா காட்டாதான். டாடா காட்டாம நீங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்க. அவங்க எத்தனை தடவை டாடா காட்டினாலும் இப்படி திரும்ப இங்கிட்டு, அவ்வளவுதானே. அதுக்கு மேல யாரும் கைய மாட்டாங்க, கையை கால ஆட்ட மாட்டாங்க. நீங்க பேசினா பேச மாட்டாங்க, தூரமா இருந்து. எனக்கு பார்க்க தெரியாது, எனக்கு நடிக்க தெரியாது. சினிமாவில் இருந்து இந்த விஜயகாந்தால் நடிக்க முடியும், ஆனா மக்கள்கிட்ட நடிகனா அப்படிமா ஏன் உங்க முன்னாடி நடிக்கணும்? எதுக்கு நடிக்கணும்? அதுக்கு பேசா நான் ஆண்டு பேசா கட்சி ஆரம்பிக்க வந்துட்டு போறது. 1 லட்சம் தொண்டர்கள் நான் வச்சுக்கிட்டு என்ன பண்றது? சரி, தேர்தல் என்னுடைய ஒரு குறிப்பிட்ட அறிக்கை தான். இவங்க விஜயகாந்த் என்ன சொல்லுவார்? விஜயகாந்த் மௌனமா, விஜயகாந்த் ரேட்டை கூட்டுறாரா, இது இடத்த கூட்டுறாரா, இல்ல விஜயகாந்துக்கு பயமா, ஏன் மௌனம்? இதெல்லாம் நீங்க பத்திரிகையாளங்க சேருது. விஜயகாந்த் தெளிவாக, அமைதியாக, அற்புதமாக யோசிச்சு கொண்டுதான் இருக்கிறேன். 1 லட்சம் மக்களை எங்க கொண்டு விட சொல்றீங்க? அட்டியா போய் அடகு வைக்க சொல்றீங்க. அடகு வச்சதுல எனக்கு போதும். என் தொண்டர்கள் எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாங்கிறது எனக்கு தெரியும். அவர்கள் எப்படி எல்லாம் விளைக்குவாங்க நீங்க நினைச்சீங்க எனக்கு தெரியும். அதனால யோசனை பண்ணிக்கிட்டீங்க. அதை இப்ப சொல்லணுங்கிற நான் சொல்றேன்னு என்னைக்கா சொல்லிருக்கணும்? சொல்லுங்க பாப்போம். சொல்றேன்னு சொல்லியிருக்கணும்? இல்ல
சரி, உங்ககிட்டே கேட்கிறேன். நாம இவங்க எல்லாரும் கேட்கிற விஜயகாந்த் கூட்டணி கட்சி நம்ம கூட்டணி போடுமா வேண்டாமா சொல்லுங்க பாப்போம். இன்னும் வேண்டாம் வேண்டாங்கிறீங்க. வேண்டாமா வேண்டாங்கிறாங்க. பத்திரிகை திரும்பி வரணும் பாத்துங்க. நீ அப்படிலாம் என்ன சொல்றது? இது ஒரு பானை சொற்றுக்கு ஒரு சொறு பதம். உங்க இதுல சொன்னா ஒரு பானை சொற்றுக்கு ஒரு இத்தனை பேர் கையை கட்டுற. இதுக்கு மேல என்ன? இங்க எல்லா இடத்துலயும் கையை கட்டுறாங்களே. இதுக்கு பேர் என்ன? ஒரு பானை சோறா? ஒரு பானை சோறு ஒரு சொற்று பதம் இருந்தால் மாவட்ட செயலாளர் அழைத்து பேச இல்லை. நாளைக்கு நாளை மறுநாள் விருப்பம் மனு நேர்காணல் இருக்கு. அதை நான் பார்த்து எல்லாரையும் பார்த்து கேட்டுருவேன். இதற்கு என்று நாளைக்கு அவங்கவுங்க ஊருக்கு போட்டுவேன். ஊருக்கு போயிட்டு சுகபோகமாக இருந்து கொண்டு நாளை மறுநாள் என்ன நீங்க சொல்லியிருக்கணும் அந்தந்த டேட்டு அந்தந்த ஊருக்காரவங்க கேட்டுக்கிறேன். உடனே சொல்லணுங்கிறதுல என் கட்சிக்காரன் அடகாய் பேசுறேன். என் கட்சி இளைஞர் பெருமக்கள் அவர்கள் பார்க்கின்ற வேலையை நான் அடமான வைக்கணும் விரும்பல. ஆனா அவங்க கண்ணை மூடிக்கிட்டு இப்ப உமாநாத் சொன்னபடி கண்ணை மூடிக்கிட்டு உள்ள விழுந்தா கலந்துக்குள்ள விழுகணும்னா விழுந்துருவாங்க. அதுல இடம் தொண்டர்கிட்ட யாருக்கும் மாற்றம் கிடையாது. விழு அப்படின்னா விழுந்துருவாங்க. ஏன்னு தலைவர் சுட்டார் பாடா அப்படின்னு விழுந்துருவாங்க. ஏன்னா தலைவரை பத்தி தொண்டர்களுக்கு தெரியாதான். அடுத்த தலைவர் மாதிரி இந்த விஜயகாந்த் உங்களை தொண்டர்களை அழுக விட்டுட்டு இவங்க போக மாட்டாங்க. ஏன்னா விஜயகாந்த் ஏன் நாங்க காப்பாற்றணும், நாங்க ஏன் குதிக்கணும், எங்க குடும்பத்தை வேற காப்பாற்றுவார் விஜயகாந்த். நல்ல மனிதர் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அதை என்னையும் காப்பாத்து. விஜயகாந்த் எப்பயுமே இப்ப நீங்க கூட தனி ஒரு படத்தை போடுறாங்க. நானும் நானும் பிரேமாவும் அதை படம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம். அப்ப தனி ஒரு எடுத்தோன்னா ஒரு ஒரு இது நான் என்ன ஒரு முதலமைச்சரா யாருன்னு ஆசிரமத்தினோம். எனக்கு என்ன அறியாம கோவம். அந்த அம்மா பாவம் ஏதோ வயிற்றுல விழுதுரும் போதுதான் விழுதுரும் பிரசவ வலிங்கிறாரு. தலைவரே விழுகிறானே. அந்த அந்த அம்மாவை கொண்டு போற வழியில அதெல்லாம் என் தொண்டர்கள் சாகக்கூடாது, என் தொண்டர்கள் என்னுடைய இவங்க இது பண்ணக்கூடாது அப்படி இப்படிங்கிறாரு. அவங்களுக்கு காரில் ஏற்றுக்குங்கிறாரு. ஏதோ ஒரு கார் ஓட எல்லாருமே தலைவருக்காக தான் இருக்கிறோம். தலைவர் நல்லா இருந்தா தொண்டர்களும் நல்லா இருக்க வேண்டும். அது எனப்போது விஜயகாந்த் எப்பொழுதும் வாழ்ந்தான் தான் இருக்கணுமே தவிர விஜயகாந்த் வாழ்ந்தான் இந்த ஏழை மக்களுக்காக வாழ்ந்தான் தான் இருக்கணும். விஜயகாந்த் வாழ்ந்தான் இந்த ஏழை மக்களுக்காகத்தான் இருக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன். ஏன் இதை சொல்லுகிறேன்? இங்க பத்திரிகையாளர்கள் சொல்ல முடியாது. பயம், மீடியாக்காரன் பயம். ஜெயலலிதா இங்க அடிச்சிருமா? ஜெயலலிதா போலீஸ், பத்திரிகை, ஓபிஎஸ். ஓபிஎஸ்னா 0. அவர் 3 பேரும் தான் நம்ம. நீங்க 3 பேரும் நம்ம. ஏன்னா நான் டிவியை பார்க்க டிவி அழகு விழுந்து ஜெயலலிதா காட்டும். ஜெயலலிதா இந்த மாதிரி போச்சு. ஆனா அந்த டிவியில பாருங்க சம்பந்தப்பட்ட எந்த அதிகாரியோட போலீஸ்காரர் தான் முன்னாடி இருக்கு. என்ன போலீஸ் வச்சு இந்த அம்மா எல்லாத்தையும் பயமுறுது. அதுக்கு அடுத்து பத்திரிக்கை அப்புறம் ஜால்ரா அடிக்குது. என்ன ஜால்ரா? கேரளா ஜால்ரா அடிக்கிறான். ஏன்னா இதே இல்லாட்டி இப்படி திரும்ப போட்டு இந்த புதிய தலைமுறைன்னு ஒரு பத்திரிக்கை இருக்கு, தினத்தந்தின்னு இருக்கு. தினத்தந்தி ஒரு டிவி, 2 டிவி எங்களை போட்டு காய்ச்சிருக்கு. எப்பா இப்படியா சப்போர்ட் பண்ணி ஜெயலலிதாக்கு? ஒரு அளவு வேண்டாம். என்னடா உங்க கேள்விக்கு பதில் என்ன? நீங்க எல்லாம் பண்றீங்கன்னு எனக்கு புரியல. நல்ல கட்சி அந்த கட்சி. எந்த கட்சி நல்ல கட்சி? அதிமுக இருக்குல்ல, மக்கள் யாரும் ஒரு நிகழ்ச்சி அதுல போடுறாங்களா 33%. என்ன நீங்க புது வாக்கால 1 கோடி பேர் இருக்காங்களா? அவங்கள யாராவது அவங்க எந்த பக்கம்? அதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. சொல்லாம ஏமாத்திக்கிட்டு அவங்களும் சில பத்திரிகை இருக்கு, தினமலர் இருக்கு, குமுதரி போட்டுறது எல்லாம் படிக்கிறதுல சொல்லுவேன்னா ஒட்டிட்டு போ. அதாவது சினிமா போஸ்டர் மாதிரி இவங்களும் ஒட்டுறாங்களாம். ஒட்டி மேல ஒட்டிக்கிட்டே இருங்க. யாரு வேணா ஏன்னா அதை பார்த்தாலே தெரிஞ்சுட்டு போயிரு. சரி இவங்க சுத்தமா ஜெயலலிதாவுக்கு ஜால்ரா அடிக்கிறாங்க. ஒரு சில பத்திரிகை திமுகவுக்கு ஜால்ரா அடிக்குது. எனக்கு நம்மளுக்கு தான் ஒரு பத்திரிகை வைக்கணும், ஜால்ரா அடிக்கிறதுக்குன்னு ஒரு பத்திரிகை வைக்கணும்னு நினைக்கிறேன். அது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு ஜால்ரா அடிக்கணும். ஜால்ரா எந்த பத்திரிகை
அடிக்கணும்னு தெரியல, பார்ப்போம். அடிக்க வைக்கணும், இல்ல டிவி அடிக்க வைக்கணும். ஒருவேளை டிவி அடிச்சிருங்கிறதுக்காக தான் ஜெயலலிதா கேப்டன் டிவியோட 24 நியூஸ் சேனல்ல கண்டே மாட்டேங்கிறாங்களோ, அடிச்சாலும் அடிச்சிருவாங்கன்னு பயந்துக்கிட்டான். வராது, எங்கேயும் வராது, தெரியாத, தெரியாம போன பரவாயில்ல. நான் உங்களுக்காக தான் டிவி. டிவி என்பது மக்களுக்காக, மக்கள் பிரச்சனை. ஆளுங்கட்சி விஜயகாந்தே வந்தாலும் விஜயகாந்துக்காக கேப்டன் டிவி நீங்க சப்போர்ட் பண்ணுமா? இந்த இருக்காரு அவர் சுதீஷ், அவர்கிட்ட கேட்டு பாருங்க, சப்போர்ட்டே பண்ணலாம். இல்ல என் டிவிங்கிறதுக்காக கேப்டன்ங்கிற பேர் வச்சிருக்காரு, சும்மா போய் பேட்டி கொடுத்தா சுதீஷ் திட்ட போதும் ஒண்ணு போ அப்படிதான் ஒண்ணு சொல்லலாம். அப்படி இருந்தும் நான் இது வரைக்கும் ஏதாவது பேட்டி கொடுத்துருக்கேன்? ஏன் கொடுக்கணும்? அதை யூஸ் பண்றது இல்லை. அதை யூஸ் பண்ணிதான் இந்த விஜயகாந்த் வரணும், கேப்டன் டிவி யூஸ் பண்ணிதான் விஜயகாந்த் வரணும். என்னைக்கு வந்திருப்பேன் ஏன்னா மக்கள் பிரச்சனை பேசுகிறேன், மக்களின் ஆதரவை தேடுகிறேன். தனிப்பட்ட முறையில் எப்படியோ வந்துடலாம். நான் ஏன் தைரியமா பேரெல்லாம் சொல்றேன், தைரியமா என் பேரை சொல்றேன். இந்த கேப்டன் டிவி இப்படி இருக்கு, இந்த டிவி இப்படி இருக்கு, இந்த டிவி இப்படி இருக்கு, இந்த பத்திரிகை இப்படி இருக்கு, இவங்க தினமலரும் கும்பத ரிப்போர்ட்டரும் ஏன் நான் படிக்கிறது இல்ல, ஏன் டெய்லிஸ் எல்லாம் இப்படியா ஜாலரா அடிப்பீங்க? எந்த பத்திரிகை திறந்தாலும் ஜெயலலிதா அப்படி பண்ணாங்க, இப்படி என்னையா செய்யல, மக்களுக்கு ஒண்ணும் பண்ணல. இப்ப பண்ணி என்ன பிரயோஜனம்? ஆட்சி முடிய போது ஆட்சி 2 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப நீ பண்றேங்கிற என்ன பண்ணி என்ன பண்ண? இது பண்றதுக்கு அதிகாரிகள்ட்ட லஞ்சம். இன்னும் நெல்லு தஞ்சாவூர்ல அழகுறதுக்கு 2 கிலோ எக்ஸ்ட்ரா போடுங்கிறாங்க. 100 கிலோ இருந்தாலும் 100 கிலோக்கு போட்டு கிலோக்கு எவ்வளவு 10 ரூபாய் ஏதோ வாங்குறாங்க, இல்ல மொத்தத்துக்கு மூட்டைக்கு 10 ரூபாய் ஏதோ வாங்குறாங்கன்னு சொன்னாங்க. சரி 2 கிலோ எக்ஸ்ட்ரா போட்டு மூடைக்கு 10 ரூபா வாங்கினா இதையும் கொடுக்கணும், அந்த 2 கிலோவும் கொடுக்கணும். அந்த 2 கிலோ நெல் என்ன விலைக்கு, என்ன விலை ஆகுதோ 5 10 ரூபா, ஒரு கிலோ 5 ரூபா. நான் சொல்றது 5 10 ரூபானா என்னாச்சு? இது ஒரு 10, இது ஒரு 10, 20 ரூபா. 20 ரூபா ஒரு மூட்டைக்கு மாத்திரம் கிடைக்குதுன்னா ஒரு 1000 மூட்டை வாங்கினா எவ்வளவு ஆச்சு? 2000 ரூபா. தேவையா? தேவைதான். இல்ல 20,000. 2000 இல்ல இல்ல 20,000. கணக்கு தெரியாம இல்ல பேசிக்கிட்டு இருக்கனால. ஆனா நம்ம சொல்லுவோம் 4 நாளே 8, அது கரெக்ட். ஆனா குமாரசாமி கணக்கு 4 நாளா 3 அதான் பெங்களூர் குமாரசாமியின் கணக்கு. நம்ம 8ங்கிற அவர் 3ங்கிறாரு. என்னடா இதுன்னா அதான் குமாரசாமியோட கணக்கு. இது நான் சொல்லங்க, வாட்ஸ்அப்ல சொல்றாங்க. இதுல கிச்சன் கேபினட் ஒரு இதுல பார்த்தேன். எனக்கு தெரியாதுங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி, எனக்கு தெரியாதுங்கோ அப்படிங்கிறவங்க நானும் சொல்றேங்கோ அப்படின்னா நீங்க நம்பணுங்கோ. எனக்கு தெரியாதுங்கோ சொல்றாங்க அப்படின்னா என்ன? இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏன்ற பாக்குறதுக்கும் நீங்க என்னமோ அவங்க நினைக்கிறாங்க நம்ம டிவி நல்லா பாக்குறாங்க, ரேட்டு கொடு. வேற என்ன பண்றது? மக்களுக்கு பொழுது போகணும். ஏன் கேடிவி பார்க்கலாம்? ஏன்னா சினிமா தான். சினிமாவை நம்ம பார்த்தா சினிமா நடிகர் தானே ஒரு விஜயகாந்த். சினிமா கேடிவி பார்க்கறீங்களா? பார்க்கல, அது உங்க புரியும். அது ரேஷியோ எவ்வளவு கொடுத்து எவ்வளவு குறையுதுன்னு எனக்கு தெரியாது. வைக்கிற விளம்பரங்கள்ல இருந்து ஒரு டிவி இவங்க வாங்குறாங்க. நீங்க பாருங்க, 2 டிவி இல்ல 4 டிவி படாத பாடுபடும். 4ல் 8 10 12 எத்தனை டிவி சப்போர்ட் அத்தனை டிவி படாத பாடுபடும். அடுத்த யார் ஆட்சிக்கு வந்தாலும் படாத பாடுபடும் என்பதை தெளிவாக சொல்லுது. இப்ப நம்மள பத்திரிகையாளங்க சொல்றாங்க விஜயகாந்தன கூட்டணி போவாரா, இல்ல போயிடுவாருங்க. தலைவா வேண்டாங்கிற சொல்லப்பா கேட்கிறாங்க பத்திரிக்கையாளங்க. பத்திரிகை நண்பர்கள் கேட்டீங்கன்னா வேண்டாங்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அவங்களோட சொல்ல இதில் நீங்க எழுதுங்க வேண்டாங்கிறாங்க. எல்லாம் தொண்டர்கள்லாம் அந்த வழிதான் போற விஜயகாந்துங்கிறாங்க. நீங்களே சொல்லுங்க. ஏன்னா இத்தனை பேரும் நீங்க மணி என்ன ஏன்னா நீங்க பக்குவமா போகணும். எல்லாம் ஒவ்வொரு வண்டிக்கு ஒரு சீஃப் இருப்பாங்க. அவங்க இதுல போயிட்டு சண்டை இல்லாம சச்சரவு எல்லாம் போகணும். தேசிய முற்போக்கு திராவிட கழக தொண்டர்கள் என்றாலே யாரும் கடையப்பட்டுறல. நீங்க எந்தெந்த ஊருக்கு போறீங்களோ ஏன்னா தகராறு பண்ணணும். ஒழுங்கா காசை கொடுத்து சாப்பிட்டோமோ வந்தோமான்னு இருப்பாங்க.
மத்த கட்சி நீங்க மாநாடுன்னு சொல்லுங்க, வேலை கடையை இழுத்து முடியவே யாரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். அவன்கிட்ட போய் கடையை திறந்து வச்சுக்கிட்டு இருப்பேன். அதுக்கு சும்மா இருந்துட்டு போயில, எனக்கு வியாபாரம் வேணும் ஒண்ணு வேணாம். வலுத்தவன் தான் வியாபாரம் பண்ணுவேன். வலுத்த அவனுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு சரியா வச்சு 100 வரும் வைக்க முடியும். ஆக எதை நாம் எப்படி வைக்கிறது? இப்ப திரும்பவும் பிரேமா கடை நான் கேட்கிறேன், கிங் மேக்கரா இருக்கணுமா கிங்கா இருக்கணுமா சொல்லுங்க பார்க்கலாம். கிங். சரி, திரும்ப அதாவது ஒரு தடவை சொல்லி 2 தடவை கேட்பேன். கிங் மேக்கரா இருக்கணுமா கிங்கா இருக்கணுமா? காது கேட்கலையே. கிங்கா இருக்கணுமா கிங் மேக்கரா இருக்கணுமா? பத்திரிகை நண்பர்கள் அவங்களுக்கு காது கேட்கிற மாதிரி சொல்லுங்க. கிங்கா இருக்கணுமா கிங்கா இருக்கணுமா? சரி, நான் சரி, நீங்களும் கிங்கா தான் இருப்பீங்க, கவலையப்பட. நான் கிங்கா இருந்தா நீங்களும் கிங்க தான். யாரும் சவர்கள் கிடையாது, சவர்கள் யாரும் என்பது அப்புறம் முடிவு. நான் கிங்கா இருந்தா நீங்களும் கிங்கு தானே. ஆக எல்லாரும் நேரத்தோட போகணும், வீட்டுக்கு போகணுங்கிறக்கா. நாளைக்கு லீவுனால மணி 9 ஆச்சு. அதனால எல்லாரும் பத்திரமா போய் வீடு வந்து நீங்க சேர்றது தூக்கம் வராது. தலைவர் நண்பர்களே தொண்டர்களே, நான் அதிக நேரம் பேசுறேன், யாரும் வருத்தப்படுகிறாய். எனக்கு சில பிரச்சனைகள் இருந்து அதனாலதான் வண்டியில உட்காந்து அவங்கள பேசி அனுப்பிட்டு. இந்த ஏவி எல்லாம் பார்த்திருப்பீங்க. இது வந்து முதல் தவணை. இதை பார்த்து காப்பீடு திருடத்தனம் செய்யறாங்க. திருட என் மனைவி அங்க இதை பார்த்து வேற எந்த பொருள்ல என்ன பேர் வச்சு கூப்பிட்டாலும் இது திருடிதான் அவங்க சொல்றாங்கன்னு தான் வரும். சேட்டு செஞ்சு பார்க்கட்டுமே. என்ன செய்யறதான்னு செஞ்சா 2 மாசம் 2 மாசத்துல திருத்தி இவங்களால செய்ய முடியாது. குறைஞ்ச 5 வருஷம் ஆகும். 5 வருஷத்துல நிச்சயமாக நான் முடிகிறேன் என்பதை சொல்லிக்கொண்டு முடிகிறேன். மக்களை, காஞ்சிபுரம் மாவட்டம் என்றாலே இன்றைக்கு பேரறிஞர் அண்ணா பிறந்த இந்த புனித மாவட்டத்துல நமது தமிழக அரசியலின் திருப்புமுனை மாநாடு நடத்த வேண்டும் என்று கேப்டன் அவர்கள் இடத்திலே பல நாட்களாக காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த நமது சகோதரர்கள் விடுத்த வேண்டுகோளுக்கு இணங்க இந்த திருப்புமுனை மாநாடு காஞ்சிபுரத்துல நடந்துகிட்டு இருக்கு. காஞ்சிபுரம் அப்படின்னு சொன்னாலே இங்கு காஞ்சிபுரம் காமகோடி பீடாதிபதி ஆதி சங்கரர் இருந்த இடம். நமது காமாட்சி அம்மன் திருக்கோயில் அமைந்த புண்ணிய ஸ்தலம், டெம்பிள் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. மீனாட்சி கோயில் அமைந்த மதுரையையும் டெம்பிள் சிட்டின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு காமாட்சி அம்மன் வீற்றிருக்கும் காஞ்சிபுரத்தையும் டெம்பிள் சிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு மாவட்டத்துல இந்த திருப்புமுனை மாநாடு நடந்துகிட்டு இருக்கு. காஞ்சிபுரம் என்று சொன்னாலே பட்டுக்கு ஃபேமஸ் என்பது உலகறிந்த விஷயம். அதுபோல இந்த மாவட்டத்தின் சிறப்புகளை நாம சொல்லலாம். நமது கழகத்தினுடைய வளர்ச்சியை பற்றி நாம சொல்லணும்னா, ரசிகர் மன்றமாக ஆரம்பிக்க முட்டதிலிருந்து இன்றைக்கு கழகமாக 2017 இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக கேப்டன் அமர்ந்திருக்கும் வரை காஞ்சிபுரம் மாவட்ட தொண்டர்களினுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு என்பதை இதை யாராலுமே மறுக்க முடியாத ஒன்று. அதிகமாக ரசிகர் மன்றங்களை கொண்ட மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டமாக திகழ்ந்தது. நான் எனது சொந்த முயற்சியில நிச்சயமாக அதிகமாக ஒரு விழாக்களிலே பங்கேற்ற மாவட்டம் என்றால் அது காஞ்சிபுரம் மாவட்டம் தான் என்பதை பெருமையோடு இந்த நேரத்தில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். நான் வீட்டுல ஒரு குடும்ப தலைவியாக மட்டுமே இருந்த தருணத்துல கேப்டனோடு சேர்ந்து முதல்ல ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷன்ல, அதாவது ஒரு திருமண நிகழ்ச்சியில கேப்டனோடு சேர்ந்து ரசிகர் மன்ற விழாவில் முதல் முறையாக பங்கேற்ற மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் என்பதை எந்த நாளும் என்னுடைய இதயத்திலிருந்து மறக்க முடியாத ஒரு தருணம் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு பகிர்ந்து கொள்கிறேன். அறிஞர் அண்ணா உருவாக்கியது திமுக. பேரறிஞர் அண்ணா திமுக என்ற ஒரு கட்சியை 18 ஆண்டு காலம் போராடி வளர்த்தார். அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு அண்ணா திமுக என்று எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டது. ஆனால் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எந்த கட்சியில இருந்தும் பிரிந்து வராமல் சுயமாக உருவாக்கப்பட்டு கோடிக்கணக்கான தொண்டர்களுடைய உழைப்பிலும் கேப்டனுடைய அரும் பணியிலும் உருவான கட்சி என்றால் இந்த வார்த்தை மிக இல்லை என்பது இன்னைக்கு அத்தனை கட்சிகளுமே இன்னைக்கு உணர்ந்துகிட்டு இருக்காங்க.
இல்லை என்றால் வேடல்ல நடக்கிற இந்த மாநாட்டுக்கு இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற அத்தனை கட்சிகளையும் தேடல் இந்த மாநாட்டில் தான் இருக்கிறது என்றால் இந்த வார்த்தை மிக இல்லை என்பதை இந்த நேரத்தில் உங்க எல்லோருக்குமே நான் பெருமையோட சொல்லிக்கொள்ள கடமைப்படுகிறேன். ஆல் ரோட்ஸ் லீட்ஸ் ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அரசியலில் அனைத்து கட்சிகளின் எதிர்பார்ப்பும் சிம்ம சொப்பனமும் தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் நமது கேப்டன் அவர்களுடைய முடிவு என்ன என்பதை தான் நோக்கி இருக்கிறது என்றால் இது கேப்டன் அவருடைய மட்டும் கிடைச்ச வெற்றியில அரும்பாடுபட்டு கழகத்திற்காக கேப்டனுக்காக உயிரையே கொடுக்கக்கூடிய துணிஞ்ச ஒரு உண்மையான தொண்டர்களை கொண்ட ஒரே கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இந்த கழகத்திற்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. சென்னையில இருந்து நாங்க காஞ்சிபுரம் வர்ற வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டு தான் வரேன். இது 3வது நாளா இந்த மாநாட்டு திடலுக்கு நான் நேரடியா வரேன். வழி நெடுக்க பேனர்கள், கொடி கம்பங்கள் எல்லாமே இது யாரால செய்ய முடியும் என்பதை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இது வரைக்கும் ஆட்சி அதிகாரத்தில் அமரல. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த 10 ஆண்டு காலமாக சிறிது கூட சோர்வடையாம ஒட்டுமொத்த தொண்டர்களினுடைய உழைப்பால உயர்ந்து இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தமிழகத்தின் முதன்மையான கட்சியாக திகழ்கிறது என்றால் இது ஒட்டுமொத்த தொண்டர்களுக்கு கிடைத்த வெற்றி என்பதை இந்த நேரத்தில் நான் உண்மையா சொல்றேன். ஏன்னா ஆளுங்கட்சியா இருந்து லஞ்ச ஊழல்ல வளர்ந்த கட்சி இல்ல. வழி நெடுக்க நானும் கேப்டன் வண்டியில வரும்போது பாக்குறோம், வழி நெடுக்க வண்டிகளை போட்டு அவங்க வீட்டுல இருந்து கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிட்டு தங்கள் சொந்த செலவுல தங்கள் சொந்த உழைப்பில வந்த ஒவ்வொரு தொண்டருக்கும் இதற்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது என்பதை இந்த நேரத்தில் என் மனதார உங்களை அத்தனை பேரையும் என் இருக்கரம் கூப்பி என்னுடைய நன்றிகளை மீண்டும் இந்த நேரத்தில் நான் பதிய வச்சுக்கிறேன். இன்னைக்கு காசு கொடுத்து சோறு கொடுத்து பீரு கொடுத்து பஸ் வச்சு லாரி வச்சு கூட்டத்தை கொண்டு வந்து காமிக்க வேண்டிய ஒரு நிலையில தான் இன்னைக்கு ஆளும் கட்சியும் ஆண்ட கட்சிகளும் இருக்கிறது. பாருங்கள், இது என்ன தலையா இல்லை கடல் அலையா என்று சொல்லக்கூடிய அளவு இன்றைக்கு காஞ்சிபுரம் மாவட்டமே குலுங்கியது என்று சரித்திரம் படைக்கக்கூடிய அளவு ஒரு மாபெரும் மக்கள் வெள்ளம் இங்கு இருக்கிறது என்றால் இது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு நிகர் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மட்டும்தானே தவிர நிச்சயமாக வேறு யாராலையும் இந்த சரித்திர சாதனையை செய்ய முடியாது. ஏன்னா இன்னைக்கு அத்தனை கட்சிகளும் ஊழல்ல மலிஞ்சு காசு பணத்திற்காக மட்டுமே வேலை செய்யக்கூடிய ஒரு நிலையில கேப்டனின் அன்புக்கு மட்டுமே கட்டுப்பட்டு அவருடைய கட்டளைக்கு மட்டுமே கட்டுப்பட்ட ஒட்டுமொத்த தொண்டர்களை கொண்ட ஒரே கழகம் நிகரில்லாத கழகம் நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகம். காஞ்சி குலுங்கியது நிச்சயமாக நாளை வரலாறு சொல்லக்கூடிய அளவு நிச்சயமாக இந்த மாநாடு தமிழ்நாட்டில் ஒரு திருப்பு முனையாக அமைய போகிறது என்பதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை என்பதை உறுதியா இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். கடந்த 3 நாட்களாக நான் வரும்போது இங்க இருக்கிற எல்லா பிரஸ் பீப்புள்கிட்டையும் நான் என்னுடைய பிரஸ் மீட்டை நான் அவங்க கிட்ட வச்சிருக்கேன். பல விஷயங்களை நான் அவங்களோட பகிர்ந்துகிட்டேன். அந்த வகையில இன்னைக்கு வேடல்ல நடக்கிற இந்த திருப்பு முனை உறுதியாக தமிழ்நாட்டில் நிச்சயமாக திருப்பு முனையை உருவாக்கும் என்பதுல எந்த அளவும் நிச்சயமாக சந்தேகம் இல்லை என்பதை உறுதியா இந்த நேரத்தில் நான் சொல்றேன். ஏன் இதை நான் சொல்றேன் நீங்க புரிஞ்சுக்கணும். 2005 நாம கட்சி ஆரம்பிக்க போட்ட போது லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்டு இந்த தமிழ்நாட்டில ஒரு புதிய அரசியலை, புதிய மாற்றத்தை, புதிய ஆட்சியை, அது மக்கள் ஆட்சியாக நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கொண்டு வரும் என்ற உறுதியோடு ஆரம்பிக்கப்பட்ட கழகம் இந்த கழகம். அதனால அதே உறுதியோடு இன்றைக்கு நாம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பயணம் நிச்சயமாக மாபெரும் வெற்றியை அடைய போவது நிச்சயம் என்பதை இந்த நேரத்தில் உங்க எல்லோருக்கும் நான் தெரிவிச்சுக்கிறேன். 1967 அறிஞர் அண்ணா உருவாக்கினார் தமிழ்நாடு அரசியலில் திருப்புமுனை. மீண்டும் 2016 தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நமது கேப்டன் அவர்களால் தமிழகத்தில் நிச்சயமாக ஒரு மாபெரும் திருப்புமுனை அமையும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியோக உங்க முன்னாடி பதிய வைக்க விரும்புகிறேன். அதே போல இங்க பாத்தீங்கன்னா சுயம்பாக உருவான இந்த கட்சிக்கு இணை இன்னைக்கு யாருமே கிடையாது. ஆளும் அதிமுகவை பத்தி நாம பேசணும் அப்படின்னு நினைச்சா என்ன அந்த கட்சியை பத்தி நாம பேச முடியும்? சிந்திச்சு பார்க்கணும்.
அதிமுக என்றாலே அனைத்திலுமே தில்லு முள்ளு செய்து ஊழல் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு கட்சி என்று இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழக மக்களால் இன்னைக்கு சொல்லப்படக்கூடிய அளவு அனைத்து துறைகளிலுமே ஊழல் மலிந்த ஒரு கட்சியாக இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாறி இருக்கிறது மட்டும்தான் அவங்க செய்த சாதனை. அது மட்டும் கிடையாது. இன்னைக்கு விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவோம் சொல்லிதான் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சரா வந்தாங்க. விலைவாசி உயர்வும் கட்டுப்படுத்தப்படவில்லை. இன்னைக்கு டாஸ்மாக் என்கின்ற கடைகளை தமிழகம் முழுவதும் திறந்து வச்சு ஒட்டுமொத்த லட்சக்கணக்கான குடும்பங்களை அளித்தது மட்டும்தான் ஜெயலலிதா அவர்களுடைய சாதனையை ஒழிய வேற எந்த சாதனையும் இங்க நம்ம சொல்றதுக்கு இல்ல. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமா நீங்க எடுத்துக்கங்க. கூட்டுறவு சங்க பிரச்சனையா நீங்க எடுத்துக்கலாம், விவசாயிகள் பிரச்சனையா நீங்க எடுத்துக்கலாம், நெசவாளர்கள் பிரச்சனையை நீங்க எடுத்துக்கலாம், கல்வி, மருத்துவம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் நீங்க பாருங்க, தன்னிறைவு இல்லாத, வளர்ச்சி இல்லாத, எதிலையுமே இந்த ஆட்சி ஒரு தன்னிறைவு இல்லாத ஆட்சியாக தான் கடந்த 5 ஆண்டு காலம் அவங்க ஆட்சி நடத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சமீபத்துல வந்த மழை வெள்ளத்தின் போது என்ன நடந்தது என்பது மக்களாகி உங்க எல்லாருக்குமே தெரியும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம், தூத்துக்குடி என்ற அனைத்து மாவட்டங்களுமே பாதிக்கப்பட்டது. ஆனால் முதலமைச்சராக இருக்கிற ஜெயலலிதா நேரடியாக சென்று எந்த பகுதியிலும் எந்த மக்களையும் சந்திச்சு தன்னுடைய துயரங்களை மக்களோடு பகிர்ந்தார் என்று ஏதாவது ஒரு சாட்சி சொல்ல முடியுமா? அத்தனை பகுதிகளுக்கும் நேரடியாக சென்று மக்களை சந்திச்ச ஒரே தலைவர் நமது கேப்டன் அவர்கள் தான் என்பதை இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களும் இன்னைக்கு அதை உணர்ந்துகிட்டு இருக்காங்க. அதனால நிச்சயமாக ஜெயலலிதா அவர்கள் மழை வெள்ளத்தின் போது நடந்த அந்த அவல ஆட்சியை எந்த மக்களுமே மறக்கல. இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல 1900 கோடி ஒதுக்கி வெள்ள நிவாரண நிதியாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஜெயலலிதா அவர்கள் என்னவோ அதிமுக அறக்கட்டளையில இருந்தோ இல்ல ஜெயலலிதாவின் பாய்ஸ் கார்டன் வீட்டுல இருந்து எடுத்து கொடுத்த காசோ இல்ல, ஒவ்வொரு பேங்க் வங்கிலையும் 5000 ரூபாய் இன்னைக்கு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க ஜெயலலிதா. தமிழ்நாடு மக்களாகிய நீங்கள் தெளிவு பெற வேண்டிய நேரம் தமிழ்நாட்டுல வந்துருச்சு. இன்னைக்கு என்கிட்ட பிரஸ் பீப்பிள் கூட கேட்டாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த இந்த காசு போதுமா என்று அவர்கள் கேள்வி கேட்டார்கள். அவங்க கிட்ட நான் சொன்னதை உங்க முன்னாடி பதிய வைக்கணும்னு நினைக்கிறேன். இது மழை என்பது நமக்கு வரமா இல்லை சாபமா என்பதை மக்களாகி நீங்கள் தான் எனக்கு பதில் சொல்லணும். இப்ப நமக்கு வந்த மழை வரமா இல்லை சாபமா? வரமா சாபமா? மழை என்பது வரம். மழை என்பது நமக்கு கடவுள் கொடுத்த வரம். சுனாமி என்பதுதான் பேரழிவு. அந்த மழையை சரியாக நிர்வகிக்க தெரியாத ஒரு முதலமைச்சரை கொண்ட தமிழ்நாடு என்பதனாலதான் இந்த தமிழ்நாடு இத்தனை இடர்பாடுகளை சந்திக்க வேண்டி வந்தது. எத்தனை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நாங்களே பார்த்தோம். பஞ்சாங்கத்துல போட்டிருக்காங்க, நாசால சொல்றாங்க, மத்திய அரசு எச்சரிக்குது, நமது வானிலை ரமணா அவர்கள் டெய்லி சொல்லிட்டு இருக்கார் கடும் மழை வரப்போகிறது, கடும் வெள்ளம் வரப்போகிறது என்று. ஆனால் இந்த ஆளும் அவல ஆட்சி எந்த விதமான முன்னேற்பாடுகளையும் செய்யாமல், முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்காம, செம்பரமாக்க ஏரி, புழல் ஏரி எல்லாம் முழு கொள்ளளவை அடைந்த பின்பும் தொடர்பு எல்லைக்கு அப்பாற்பட்ட ஒரு முதலமைச்சரை கொண்ட ஒரு தமிழ்நாட்டுல இன்னைக்கு முதலமைச்சரை கான்டாக்ட் பண்ணி இன்னைக்கு செம்பரம்பாக்க ஏரியை திறந்து விடணுமா வேண்டாவா என்று கூட ஒரு அரசாங்க அதிகாரால அணுக முடியாத ஒரு அவல ஆட்சி தான் இன்னைக்கு ஜெயலலிதாவுடைய ஆட்சி இங்க நடந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் நைட்டோட நைட்டா செம்பரம்பாக்க ஏரியை திறந்து விட்டு ஒட்டுமொத்த சென்னை சிட்டி, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இன்னைக்கு மழை வெள்ளத்தால மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டதே ஒழிய இதனால நடந்தது என்ன என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். இது ஆளும் அவல ஆட்சியின் நிர்வாக சீர்கேடால நடந்த ஒரு விஷயமே ஒழிய இதுல யார் மேலையும் நாம பழிய போடவே முடியாது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஜெயலலிதா அவர்கள் இதை இந்த பிரச்சனை வரப்போகுது என்று மக்களுக்கு முன்கூட்டி அறிவித்து செம்பரம்பாக்கம் ஏரியை சிறுக சிறுக தண்ணி ஃபுல்லாகும் போதே திறந்து விட்டு உரியபடி மருத்துவ வசதி, சாப்பாடு வசதி, படகுகள் வசதி என்று அத்தனையும் செய்து அனைத்து சாலைகளையும் குப்பை கூலங்கள் இல்லாமல் தூர் வாரப்பட்டு அத்தனை நீர்நிலைகளையும் சரியான முறையில் ஜெயலலிதா ஆட்சி பராமரித்திருந்தால்
இந்த மழை வெள்ளம் நமக்கு வரமாக இருந்திருக்கும். 100% வர வேண்டிய இடத்துல 200% தண்ணி வந்துச்சு. ஆனா ஜெயலலிதாவின் நிர்வாக சீர்கேடால 200க்கு 200% தண்ணியும் வீணாக கடல்ல கலந்ததுதான் ஜெயலலிதாவின் சாதனையே ஒழிய இது ஒன்றும் பாராட்டக்கூடிய நல்ல அரசு இல்லை என்பதை வன்மையாக இந்த நேரத்தில் நான் கண்டிக்கிறேன். மழை வெள்ளம் வந்து சென்று இன்னும் 2 மாசம் கூட முடியல. தயவு செஞ்சு தமிழ்நாட்டுல எல்லா பகுதிக்கும் நீங்க போய் பாருங்க. இந்த பகுதியிலேயே நான் கேட்கிறேன், உங்க எல்லாருக்கும் குடிக்கிறதுக்கு இங்க தண்ணி இருக்கா? உங்க எல்லாருக்கும் விவசாயத்திற்கு இங்க தண்ணி இருக்கா? ஒழுங்காக வந்த மழை நீரை சரியான முறையில சேமிச்சு அதை விவசாயத்திற்கும் குடி தண்ணீருக்கும் தொழிற்சாலைகளுக்கும் இந்த ஜெயலலிதா அரசு நிர்வாக சீர்கேடு இல்லாமல் நல்லபடியா அட்மினிஸ்ட்ரேட் பண்ணியிருந்தா இன்றைக்கு 2 மாசத்திலே குடி தண்ணீர் இல்லை என்ற அவல நிலைக்கு தமிழ்நாடு சென்றிருக்கார். இன்னைக்கு கூவம் நதியை சீர்படுத்தி சிங்கார சென்னையா மாத்த போறோம்னு கடந்த திமுக ஆட்சி சொல்லுச்சு. எப்படி மாத்த முடியும் சிங்கார சென்னை? அந்த கூவத்தை கிளீன் பண்ணணும். அந்த கிளீன் பண்ண கூவத்துல போட்ஸ் விடணும். சிங்கார சென்னையா மாத்துவோம் ஃபாரின் மாதிரி. எப்படி சாத்தியமாகும்? இது போல மழை வெள்ளம் வரும் பொழுது அந்த மழை வெள்ளத்துல அடிச்சுட்டு போற குப்பை கூலங்கள் கடல்ல போன பிறகு சாக்கடை கழிவுகளை எல்லாம் நம்ம அப்புறப்படுத்தி அதை நல்லபடியா வச்சா நிச்சயமாக அதை சிங்கார சென்னையா மாற்ற முடியும். கடவுள் நமக்கு வரத்தை கொடுத்துக்கிட்டு இருக்க. நிர்வாக திறமை இல்லாத அதிமுக திமுக போன்ற கட்சிகள் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்ததின் அவலம் தான் இன்னைக்கு தமிழ்நாடு மிகவும் பின்தங்கிய மாநிலமாக மாறிக்கொண்டிருக்கிறதே ஒழிய இது ஒன்றும் தமிழ்நாடு இன்னைக்கு சாபக்கேடாக மாற்றியது இந்த 2 கட்சிகள் தானே ஒழிய என்னுடைய வார்த்தை மிக இல்லை என்பதை உறுதியா இந்த நேரத்தில் சொல்றேன். அதே போல இன்னைக்கு 1900 கோடி மத்திய அரசு ஒதுக்குச்சு. அதுல 5000 கோடி ஜெயலலிதா கொடுக்கறாங்கன்னு சொல்றாங்க. அதுவும் ஒட்டுமொத்த மக்களுக்கும் சரிசமமாக அந்த 5000 ரூபாய் பேங்க்ல உங்க எல்லாருக்கும் கிடைச்சதா என்றால் அதுவே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் 5000 ரூபாய் ஜெயலலிதா கொடுத்தது வந்ததா? அத்தனை பேருக்கும் சரிசமமாக வந்ததா? இல்லை. அதுவும் கட்சி பார்த்து அவங்களுக்கு தேவையானவர்களை பார்த்து யார் வசதியா இருக்காங்களோ அவங்களை பார்த்து இன்னைக்கு 5000 ரூபாய் ஒதுக்குறாங்களே ஒழிய உண்மையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கோ உண்மையில் மழை வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட எந்த மக்களுக்கும் அந்த 5000 ரூபாய் போய் சேரல. மக்களாகிய நீங்கள் தெளிவாக இருக்கணும். தேர்தல் நேரம் வரும் பொழுது ஓட்டுக்கு காசு கொடுத்து உங்களை ஏமாற்றணும் என்று நினைக்கும் ஜெயலலிதாவின் ஆட்சிக்கு நீங்கள் அனைவரும் சாவு மணி அடிச்சு அந்த ஜெயலலிதாவை தமிழ்நாட்டை விட்டு அப்புறப்படுத்த வேண்டிய வேலை தமிழ்நாட்டில் வந்துவிட்டது என்பதை இங்க இருக்கிற நீங்க ஒவ்வொருத்தரும் மனதில் கொள்ள வேண்டும் என்று இவங்க எல்லாரையுமே பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன் இதை சொல்றேன்? இந்த 5000 ரூபாய் இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பமும் எனக்கு தெரியும். கேப்டன் கூட நானும் சில இடங்களுக்கு போன மழை வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடிசை முதல் கொண்டு 1 லட்சம் ரூபாய்க்கு மிகையாக தான் இழந்திருக்காங்க பொருட்களை. அத்தனை குடும்பமும் இதுல பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு சின்ன குடிசைவாசியிலிருந்து பணக்கார முதலாளிகள் வரைக்கும் இந்த மழை வெள்ளம் அத்தனை மக்களையுமே சூறையாடி விட்டு சென்றது என்றால் என்னுடைய வார்த்தை மிக இல்லை. அப்படி இருக்கிறப்ப இந்த 5000 ரூபாய் எந்த மூளைக்கு? இந்த அம்மா கொடுத்த கிரைண்டர் மிக்சி ஃபேனும் அந்த மழை வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிருச்சு. அது எதுக்குமே பயனில்லாத ஒரு திட்டமாக ஆகி போயிடுச்சு ஒழிய உண்மையில் தமிழக வளர்ச்சிக்கோ தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கோ ஜெயலலிதா ஆட்சி எதுவும் செய்யவில்லை என்பதை மக்களாக நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதே போல தினம்தோறும் வெற்று அறிவிப்பு அரசியலை ஜெயலலிதா அவர்கள் செய்து கொண்டிருக்காங்க. தினம்தோறும் ஒரு அறிவிப்பு. இன்னைக்கு கூட சட்டசபையில பாருங்க 110 விதியின் கீழே உட்கார்ந்துகிட்டு தினம்தோறும் வெற்று அறிவிப்புகள். அந்த ஒரு அறிவிப்பு கூட இன்னைக்கு வரைக்கும் 100% நிறைவேறியதா என்றால் நிச்சயமாக இல்லை என்பது அத்தனை மக்களுக்குமே தெரியும். சாலை பாதுகாப்பு வாரம் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா அறிவிச்சாங்க. எல்லா இடத்திலும் உங்க சாலைகள் சீரா இருக்கா? சாலை பாதுகாப்பு வாரமா? அது சவகுலிக்கு தள்ளக்கூடிய சாலைகளை கொண்ட ஒரு கேவலமான சாலைகளை கொண்ட ஒரு தமிழகமாக இந்த ஜெயலலிதா அரசு மாற்றி இருக்கு. இதுதான் சாலை பாதுகாப்பு வாரமா? மக்களாகிய நாம யாராவது கேட்டோமா ஜெயலலிதா கிட்ட
சாலை பாதுகாப்பு வாரம் ஒன்று போடுங்க, அதன் மூலமா எங்க சாலைகளை சரி செய்யுங்க என்று நாம யாராவது கேட்டோமா? ஜெயலலிதாவே அறிவிக்க வேண்டியது. ஆனால் எந்த சாலைகளும் இன்னைக்கு வரைக்கும் சீரமைக்கப்படல. அதே போல தகவல் தொடர்பு மையம் என்று ஒரு போன் நம்பரை கொடுத்து எந்த பிரச்சனைனா உடனே கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் சரி செய்வோம். இன்னைக்கு வரைக்கும் நானும் டெய்லி ட்ரை பண்றேன். அந்த நம்பருக்கு எதுக்கு? மக்கள் பிரச்சனைக்காக பேசலாம். ஒரு கால் கூட இன்னைக்கு வரைக்கும் அந்த நம்பர்ல இருந்து அட்டெண்ட் பண்ணல. நீங்க யாராவது ட்ரை பண்ணீங்களா? அந்த நம்பருக்கு போன் பண்ணி பாத்தீங்க? தகவல் தொடர்பு மையத்திற்கு ட்ரை பண்ணி பாத்தீங்களா? ஏன்னா எல்லாமே ஜெயலலிதாவுடைய ஆட்சியில வெற்று அரசியல், வெற்று அறிவிப்பு ஆட்சி தான் ஜெயலலிதா நிறைவேற்றிட்டு இருக்காங்களே ஒழிய இங்க உண்மையான வளர்ச்சியோ உண்மையான நல்ல திட்டங்களோ நிச்சயமாக ஜெயலலிதா கொண்டு வரல. நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டசபைக்கு போய் மக்கள் பிரச்சனையை பேசினா அவங்கள பேச அனுமதிக்கிறது கிடையாது. நம்ம அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக லஞ்சத்திற்கு ஊழலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினர்கள் என்று அத்தனை தொகுதி மக்களும் பாராட்டக்கூடிய அளவு பெயர் பெற்றிருக்காங்க. இன்னைக்கு தொகுதி பிரச்சனையை, மக்கள் பிரச்சனையை இன்னைக்கு சட்டசபையில பேசணும்னா அவை காவலர்களை வெற்றி வெளியேற்றுவது, சஸ்பெண்ட் பண்ணுவது, மைக் ஆஃப் பண்ணுவது போன்ற சீப் பாலிடிக்ஸ் தான் ஏடிஎம்கே பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கூட 3 days முன்னாடி கூட சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரச்சனையை பேசுறப்ப ஏதோ காலேஜ்ல சீனியர்ஸ் வந்து ஜூனியர்ஸை பார்த்து ரேக் பண்ணுவாங்க. அது போல இந்த எனக்கு மந்திரிகளை பத்தி பேசணும்னா எனக்கு கோபம் தான் வருது. எல்லாரும் உட்கார்ந்துகிட்டு என்ன சொல்றாங்க? உள்ளாட்சி தொகுதியில ஜெயிச்சிங்களா? உள்ளாட்சி தேர்தல்ல, எம்பி தேர்தல்ல ஜெயிச்சிங்களா? அது மட்டும் இல்லாம என்ன நீங்க வரப்போற தேர்தலையும் 0 தான் வாங்க போறீங்க. இதுதான் ஒரு சட்டசபையில பேசுறதா மந்திரிகள்? ஆளும் அதிமுக ஆட்சியில் உட்கார்ந்து இருக்கிற மந்திரிகளே, உங்க அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நான் என்னுடைய எச்சரிக்கை மணியை இந்த நேரத்தில் உங்களுக்கு பதிய வைக்கிறேன். கேப்டன், இன்னைக்கு உங்க அம்மா தயவால தான் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் சபையில இருக்காங்க என்றால் கேப்டனுடைய தயவால தான் உங்க அம்மா அங்க முதலமைச்சரா உட்கார்ந்து இருக்காங்க. நீங்க அத்தனை பேரும் அங்க மந்திரிகளாகவும் எம்எல்ஏக்களாகவும் உட்கார்ந்து இருக்கீங்க. அதை மறந்துடாதீங்க. என்னமோ 0 வாங்க போறேன்னு சொல்றீங்களே, அதை கேட்டுட்டு ஒரு யூபிஎஸ் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு, சிரிக்கிறாரு. 0ன்னா என்ன? 0 பன்னீர்செல்வம் அதை பார்த்து சிரிக்கிறார். 0 பன்னீர்செல்வம் அவர்களே, உங்க மந்திரிங்க பேசினதுக்கு குலுங்க குலுங்க சிரிச்சிங்களே, கடந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்க கட்சியின் நிலைமையை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஏதோ ஆளுங்கட்சியில உட்கார்ந்துகிட்டு இருக்கோன்றதுனால மமதையில பேசாதீங்க. கடந்த திமுக ஆட்சி நடந்த பொழுது ஏதாவது ஒரு இடைத்தேர்தலில் அண்ணா திமுக ஜெயிச்சிருக்குமா? ஜெயலலிதா போட்டியிட்ட பர்கூர் தொகுதியிலேயே இளந்தங்கள் தோல்வி அடைஞ்சாங்க உங்க அம்மா. அதே போல பெண்ணாகரம் தொகுதியில டெபாசிட் இழந்த கட்சி தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 3 முறை தொடர்ந்து முதலமைச்சரா இருந்தார். உங்க அம்மாவால ஒரு வாட்டியாவது அந்த மாதிரி வர முடிஞ்சதா? 3 வாட்டி முதலமைச்சரா வந்தாலும் 2 முறை ஜெயில போய் களி தின்னதான் செஞ்சுச்சு உங்க அம்மா. எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பார்த்து பேசுறீங்க? எப்பெல்லாம் ஜெயலலிதா ஜெயிலுக்கு போகுதோ அப்பதான் ஓபிஎஸ்க்கு பவர் வந்து அந்த யூபிஎஸ் ஆன் ஆகும். அந்த யூபிஎஸ் தேமுதிக பார்த்து சிரிக்கிறிய, உனக்கு வெக்கமா இல்ல? நீ எல்லாம் ஒரு மந்திரியா? நீ உண்மையிலேயே போன 5 வருஷத்துல ஒரு இடைத்தேர்தல் நீங்க ஜெயிச்சிருந்தீங்கன்னா அந்த வெற்றியை நாங்க பாராட்டி இருக்கோம். யார் ஆளுங்கட்சியோ அவங்க தான் உள்ளாட்சியில ஜெயிக்க முடியும், யார் ஆளுங்கட்சியோ அவங்க தான் இடைத்தேர்தலை ஜெயிக்க முடியும் என்ற ஒரு பார்முலாவை மாற்றியது இந்த திமுக அதிமுக. அதனால சொல்ற, ஏதோ ஆட்சி அதிகாரம் உங்க கண்ணை மறைக்கிற மமதையில பேசாதீங்க. காஞ்சி குலுங்கட்டும், காலம் கனியட்டும். இதே அண்ணா திமுக இருக்கிற அட்ரஸ் இல்லாம தமிழ்நாட்டை விட்டு உங்களை அகற்றக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன். சட்டசபைக்கு வந்தால் மக்கள் பிரச்சனையை பேசுங்க.
அதை விட்டு வேற வேற சப்ஜெக்ட் பேசினா அதை விட கீழ்த்தரமா எங்க சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பேச தெரியும் என்று உங்களுக்கு இறுதி எச்சரிக்கை கொடுக்கிறேன். ஏனென்றால் ஒட்டுமொத்த இளைஞர்கள் பட்டாளத்தை கையில் கொண்ட ஒரே ஈடு இன்னை இல்லாத கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இது போல வீண் ஜம்பங்களை தேமுதிக கிட்ட நீங்க யாரும் வைத்துக் கொள்ள வேண்டாம் என்பதை உங்க எல்லாருக்குமே இதன் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இன்னைக்கு பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு என்றால் சந்தி சிரிக்கக்கூடிய அளவு ஒரு அவல ஆட்சி. அதுவும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் எடுத்துக்கோங்க, எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை, மணல் கொள்ளை, ரியல் எஸ்டேட்ல நடக்கிற கொள்ளைகள் கொலைகள் என்று அத்தனை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இன்னைக்கு மிக மோசமாக இருக்கிறது. அதே போல இன்னைக்கு பாருங்க, அரசாங்க அதிகாரிகள் அத்தனை பேரும் தற்கொலை செஞ்சுக்க கூடிய ஒரு நிலைமை தான் இந்த ஆளும் அவல ஆட்சியில நடந்து கொண்டிருக்கிறது என்றால் இது அத்தனைக்கும் காரணமே ஊழல் தான். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க போராட்ட களமாக மாற்றியது ஒன்றுதான் ஜெயலலிதா ஆட்சியினுடைய ஒரே சாதனை. எந்த பக்கம் நீங்க தமிழ்நாடுல பாருங்க, ஒட்டுமொத்த மக்களும் தெருவுல வந்து உட்கார்ந்து இன்னைக்கு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்க. ஒரு பக்கம் பாருங்க அரசு ஊழியர்கள் போராட்டம், மற்றொரு புறம் பாருங்கள் மாற்றுத்திறனாளிகள் போராட்டம், மற்றொரு புறம் பாருங்கள் வணிகத்துறை போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், மருத்துவத்துறை போராட்டம், சத்துணவு ஊழியர்கள் போராட்டம், அரசு பேருந்து ஊழியர்கள் போராட்டம், அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம், மீனவர்கள் போராட்டம், தொழிலாளர்கள் போராட்டம், அவிநாசி அத்திக்கடவு உண்ணாவிரதம் என்று தமிழ்நாடு முழுவதும் போராட்ட களமாக மாறியது ஒன்றுதான் ஜெயலலிதா ஆட்சியினுடைய சாதனையை ஒழிய இங்கு ஜெயலலிதா ஆட்சியினுடைய வேற எந்த வெற்றி இங்க சொல்றதுக்கு இல்லை என்பதை இந்த நேரத்துல நான் உறுதியா சொல்றேன். அதிமுக ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்பதற்கு உங்க கட்சியில இருந்து வெளியே வந்து பேசினாரே மிஸ்டர் பழக்கருப்பையா, அவர் ஒருவர் போதும் உங்கள் ஆட்சியினுடைய அவலத்தை பத்தி பேச. ஒன்னு டேபிள தட்டணும், இல்ல ஊழல் பண்ணணும், இல்ல கூணி குடிச்சு ஊழல் கும்பிடு போடணும், இதுதான். இல்ல ஹெலிகாப்டர் மேல போனா இங்கிருந்து கும்பிடணும். இதுதான் ஜெயலலிதாவினுடைய ஆட்சியை ஒழிய வேற எந்த ஆட்சியும் இங்க நடக்கல. இங்க பாருங்க, எங்க கட்சிக்காரர்கள் அத்தனை பேரையும் பாருங்க, கேப்டன் எப்படி ஒரு தனி நிகர் சிங்கமாக ஆண்மகனாக ஜெயலலிதாவை எதிர்த்து கேட்ட ஒரே ஆண்மகன் சிங்க மகன் கேப்டனும், அதே போல இன்னைக்கு ஆண்களுடைய லட்சணமாக அத்தனை ஆண்மகளையும் கேப்டன் இன்னைக்கு சரிசமமா நடத்துற உங்க கட்சி, உங்களுடைய மந்திரிகள்ல இருந்து கடகோடி வரைக்கும் தயவு செஞ்சு பாருங்க. மண்ணுல உருள்றது, ஏதோ பைல்ஸ் வந்தவங்க முட்டி போட்டு உட்கார்ற மாதிரி பண்றது, யோகா பண்றது, மேலே ஹெலிகாப்டர் போனா மண்ணுல உருள்றது, இதுவா ஜனநாயக ஆட்சி? நமக்கு வாய்த்த அடிமைகள் நல்ல அடிமைகள் என்ற அடிமை பெண்ல சொன்ன ஜெயலலிதாவுடைய வாக்கு அப்படியே பலித்திருக்கிறது. இன்னைக்கு அதிமுகவை சேர்ந்த அத்தனை பேரும் தன்னுடைய அடிமைகளாக நடத்தி கொண்டிருக்கிறார் ஜெயலலிதா. ஒரு ஆண்மகன் என்றால் தலை நிமிர்ந்து நெஞ்சு நிமிர்ந்து நடப்பவர் தான் ஆண்மகன். கேப்டனும் அப்படிதான். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த அத்தனை ஆண்களும் அப்படிதான். உங்க கட்சி மாதிரி கிடையாது, கூழ கும்பிடு போட்டுக்கிட்டு குனிஞ்சுக்கிட்டே போறது. ஓ பன்னீர்செல்வம் முதல் கொண்டு கடகோடி தொண்டர் வரைக்கும் 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருந்து வாயை பத்தி குனிச்சு வரக்கூடிய ஒரு அவல ஆட்சியை நடத்தும் அள்ளி அணிய உள்ள தமிழ்நாடு மக்கள் இந்த நாட்டை விட்டு அகற்றக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் நான் சொல்றேன். ஒரு ஆணை மதி உனக்கு குடும்பம் இருந்தால ஒரு மனுஷனை ஒரு ஆம்பளைய எப்படி மதிக்கணும் உனக்கு தெரியும். உனக்கு குடும்பம் இருக்கா? ஒரு குடும்ப பெண்ணாக இருந்தால்தான் ஒரு ஆணை எப்படி மதிக்கணும் தெரியும். உன்கிட்ட வந்து தன்னுடைய மந்திரி பதவிக்காக லஞ்ச ஊழல் பணத்துக்காக உன்கிட்ட அடிமாடு மாதிரி அடிபட்டு போற அந்த பாம்பளை வீட்டுக்கு போற எந்த பொம்பளையாவது அந்த ஆளை மதிப்பாங்க? சிந்திச்சு பாருங்க. தான் வீட்டுல போய் தன் மனைவியோ தன் மகனையோ மகளையோ பார்த்து ஏதாவது ஒரு வார்த்தை அவர் கமாண்டிங்க பேச முடியுமா? என்ன சொல்றாங்க வீட்டுல? ஆமா இங்கதான் உன் வீரா பெண்ணா உங்க அம்மா கிட்ட போறீங்களா 1 கிலோமீட்டர்
வாய மூடிட்டு போன்னு சொல்லுவாங்க. எந்த வீட்லயும் யாரும் மதிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி வச்சிருக்கீங்க உங்க மந்திரிகளையும் எம்எல்ஏக்கள். இதுவா ஜனநாயக ஆட்சி? இதுக்காகவா நமது தியாகம் செஞ்சு இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார்கள் நமது தலைவர்கள்? அடிமைப்பட்டு கிடந்த இந்த நாட்டை ஜனநாயக ரீதியாக மக்கள் ஆட்சி வளரணும் என்று எத்தனை இன்னுயிர்களை துறந்து இன்னைக்கு தியாகத்தை செஞ்சு இன்னைக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாங்க நமது தலைவர்கள். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? அத்தனை பேரையும் இன்னைக்கு அடிமைகள் ஆக்கி உனக்கு கூலி வேலை செய்ய அடிமை போல இன்னைக்கு அதிமுக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த மக்கள் இதை பார்த்துட்டு இருக்காங்க. வெகு விரைவிலே அதிமுகவுக்கு மக்கள் சரியான பாடத்தை புகட்டுவார்கள் என்பதை எல்லளவும் எந்த டவுட்டும் கிடையாது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல இன்னைக்கு ஜெயலலிதா ஆட்சியில எத்தனையோ நல்ல திட்டங்களை நாங்க செஞ்சோம் சொல்றாங்க. என்ன நல்ல திட்டங்கள்? ஏதாவது ஒரு வளர்ச்சி திட்டம் தமிழ்நாட்டில் நாம பார்த்தோமா? ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஏதாவது ஒரு வளர்ச்சியை நாம பார்த்தோமா? எனக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும். இது வெறும் கூட்டம் போட்டு மைக் முன்னாடி பேசிட்டு போறதில்லை. ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டிய தருணம் தமிழ்நாட்டில் வந்துருச்சு. கடவுள் ஆறறிவு கொடுத்தது சிந்திக்க. தமிழ்நாடு மக்களை சிந்திக்க ஆரம்பிங்கள். தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றத்தை உருவாக்க வேண்டிய வருடம் 2016 என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். எந்த முன்னேற்றமும் அடையாத ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நான் கேட்கிற கேள்விக்கு நீங்கள் தான் எனக்கு பதில் சொல்லணும். தமிழ்நாட்டில் நல்ல கல்வி வசதி இருக்கிறதா? நல்ல மருத்துவ வசதி இருக்கிறதா? நல்ல சாலை வசதி தமிழ்நாட்டில் இருக்கிறதா? ரேஷன் பொருட்கள் உரிய நேரத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் கிடைக்கிறதா? அனைவருக்கும் குடிநீர் கிடைக்கிறதா? மின்சாரம் தடையில்லாமல் உங்களுக்கு அத்தனை பேருக்கும் வருகிறதா? விலைவாசி கட்டுக்குள் இருக்கிறதா தமிழ்நாடு? அத்தனை மக்களுக்கும் சரிசமமான வேலை வாய்ப்பு இங்கு இருக்கிறதா? நெசவு தொழில் இங்கு சிறப்பாக இருக்கிறதா? இங்கு விவசாயம் சிறப்பாக இருக்கிறதா? இங்கு ஏரி குளம் குட்டை சீராக தூர்வாரப்பட்டிருக்கிறதா? குப்பை கூடங்கள் இல்லாத நகராட்சிகள் எங்காவது இருக்கா தமிழ்நாட்டில்? நோய்கள் கட்டுப்பாட்டுக்கு உள்ள இருக்கிறதா தமிழ்நாட்டில்? சட்டம் ஒழுங்கு இங்கு சரியாக இருக்கிறதா? உலக முதலீட்டாளர்கள் மாநாடு என்று ஜெயலலிதா ஒன்று சொன்னாங்க. எத்தனை இண்டஸ்ட்ரீஸ் தமிழ்நாட்டில் வந்துச்சு? ஏதாவது ஒரு உதாரணம் யாராவது காமிக்க முடியுமா? கொலை கொள்ளை கற்பழிப்பு என்ற அத்தனை பகுதிகளுமே இன்னைக்கு தமிழ்நாடு சுடுகாடு பூமியா மாறி இருக்கிறது. நான் சொன்ன வார்த்தைகள் உண்மையா பொய்யா? உண்மையான அப்படி இருக்கும்போது இந்த ஆட்சி எப்படி சாதனை ஆட்சி என்று நம்மால் சொல்ல முடியும் என்பதை மக்களாகிய நீங்கள் தயவு கூர்ந்து சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு காமராஜர் அவர்கள் ஆட்சி செஞ்சாரு, அது ஆட்சி. டேம் கட்டினாரு, ஸ்கூல்ஸ் ஓபன் பண்ணாரு, லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வந்தார். தான் மக்கள் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தன் கட்சியை வளர்க்க, தன் கட்சி தொண்டர்களை பார்க்கல. அதனால நான் விருதுநகர் அவரையே தோற்கடிச்சாங்க. ஆனா இன்னைக்கு தலை எப்படியோ வாதம் அப்படிங்கிற மாதிரி தலை முதல் வார் வரை அத்தனை பேரும் லஞ்சம் ஊழல்ல மலிஞ்சு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை சுடுகாட மாற்றுறதுதான் இந்த திமுக அதிமுகவுடைய ஒரே சாதனையை தவிர வேற எந்த விதமான முன்னேற்றத்தையும் இங்க நாம காண முடியல என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன். தமிழ்நாடுல எத்தனை வகையான ஊழல்கள் நடந்திருக்கிறது என்பதை ஒரு சிறிய பட்டியலிட்டு சொல்கிறேன். தயவு கூர்ந்து மனசை வங்கிக்கங்க. இந்த தமிழ்நாடு எதை நோக்கி செல்கிறது என்பதை தயவு கூர்ந்து நீங்க எல்லாரும் பார்க்கணும். பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், காமராஜருக்கு பிறகு வந்த திமுக அதிமுக கட்சிகளின் ஊழலில் இந்த தமிழகம் சுடுகாடு பூமியாக மாறியது உண்மை. அதுவும் இப்பொழுது நடக்கும் அதிமுக ஆட்சியில தமிழ்நாட்டில் நடக்கிற அத்தனை ஊழல்களையும் ஒண்ணு விடாம நான் சொல்றேன். நீங்க தயவு செஞ்சு வாட்ச் பண்ணுங்க. முட்டையிலே ஊழல், அரசு ஒப்பந்தத்து பணியிலே ஊழல், கல்வித்துறை நியமனத்திலே ஊழல், பசுமை வீடு திட்டத்திலே ஊழல், மது விற்பனையிலே ஊழல், கோகோ கோலா அனுமதியிலே ஊழல், போக்குவரத்து பணியாளர் பணி நியமனத்திலே ஊழல், கிரானைட் ஊழல், மணல்
முற்றுப்புள்ளியே இல்லை. பர்த் சர்டிபிகேட்ல இருந்து டெத் சர்டிபிகேட் வரைக்கும் அத்தனை ஊழல் 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 என்று எல்லா துறையுமே இன்னைக்கு ஊழல் துறையாக மாற்றிய ஜெயலலிதாவின் அவல ஆட்சிக்கு மக்களாக நீங்கள் சாகுமணி அடிக்கணும். இன்னைக்கு தமிழ்நாடு எந்த நிலைமையில் இருக்கிறது என்று எல்லாருக்கும் தெரியுமா? 4.5 லட்சம் கோடி கடன்ல இன்னைக்கு நம்ம தமிழக அரசை ஜெயலலிதா ஆட்சி கொண்டு சென்றதுதான் ஜெயலலிதாவுடைய ஆட்சி நிர்வாகம். ஒரு காலத்துல நாம உங்களை மாதிரி நினைச்சது உண்டு. யாராவது ஜெயலலிதா ரொம்ப பிரில்லியன்ட் அப்படின்னு நீங்க யாராவது நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஜெயலலிதா இஸ் a brilliant CM. ஜெயலலிதா is a good administrator. No. Once upon a time I was thought Jayalalitha was a brilliant lady. But I am saying now, she is not, she is fit for nothing. She is not at all a good CM. She is not at all a good administrator. She is fit for nothing. She is fit for only corruption. Nothing she is done, everything done only corruption தான். இங்க வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் சரி, தொலைக்காட்சி வாயிலாக லைவ் டெலிகாஸ்ட்ல பார்த்திருக்கிற அத்தனை மக்களுக்கும் நான் விடுக்கும் ஒரே வேண்டுகோள், லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சிகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம். தமிழக அரசியலில் திருப்புமுனையை கொண்டு வந்து நல்ல ஒரு ஆட்சியை கொண்டு வர மக்களாகிய நீங்கள் அனைவரும் சிந்திச்சு நல்ல முறையில உங்கள் வாக்குகளை பதிய வைக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். ஸ்டிக்கர் ஆட்சிக்கு மக்களாகிய நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்கணும். ஸ்டிக்கர் ஜெயலலிதாவை தமிழ்நாடு அரசியலை விட்டு நீங்கள் அகற்ற வேண்டும் என்று உங்க எல்லாரையுமே பார்த்து இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். சினிமாவில் மட்டும் மேக்கப் போட்டு நடிக்க தெரிந்த தலைவர், மக்கள் முன்னாடி நடிக்க தெரியாத ஒரே தலைவர் நமது கேப்டன் அவர்கள். அப்துல் கலாம் அவர்களுடைய இறந்த அன்றைக்கு கண்ணீர் விட்டு அழுதார். ஃப்ளட்ல, அதாவது மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட அத்தனை மக்களையுமே பூட்ஸ் கால் போட்டுக்கிட்டு பேண்ட் சட்டை போட்டு வந்து கேப்டன் பார்க்கல, வெறும் காலோட வேட்டி மடிச்சுக்கிட்டு ஒவ்வொரு குடிசை குடிசையா சென்று அத்தனை மக்களையும் சந்திச்ச ஒரே தலைவர் நமது கேப்டன் அவர்கள். இன்னைக்கு கேப்டன் எது செஞ்சாலும் அதுதான் ட்ரெண்ட். இன்னைக்கு சோசியல் மீடியால அது தைரியமா ஆண்மகனா எதிர்த்து சட்டசபையில பேசுறதாக இருக்கட்டும். பத்திரிகையாளர்கள் இன்றைக்கு ஆளும் கட்சியின் ஜால்ராக்களாக மாறி போயிட்டாங்களே என்று தன் மன வேதனையில தூ என்று சொன்னார். சோசியல் மீடியால 99% அதுக்கு மக்கள் ஆதரவு கிடைச்சது. ஏன்னா தவறுகளை, தன் கண் முன்னாடி நடக்கிற தவறுகளை தட்டி கேட்டே வந்த தலைவர் கேப்டன் அவர்கள். அதுபோல நம்ம பிரச்சனையை இன்னைக்கு கேப்டன் பேசுறார் அப்படின்றதுனால அத்தனை மக்கள் இன்னைக்கு கேப்டனுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. தூக்கி அடிச்சிருவேன் அப்படின்னு கேப்டன் சொன்னா அதுதான் இன்னைக்கு பிராண்ட், அதுதான் இன்னைக்கு ட்ரெண்ட் செட். அதனால இன்னைக்கு கேப்டன் எந்த பக்கம் கண்ணாசைக்க போறார் என்று மக்கள் வெயிட் பண்றாங்க. நிச்சயமாக தமிழ்நாடுக்கும் தமிழக மக்களுக்கும் நிச்சயம் நல்லது நடக்க செய்வார் இந்த ஆண்மகன் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இளைஞர்களே, தாய்க்குளங்களே, படித்தவர்களே, புதிய வாக்காளர்களே, சிந்தியுங்கள். மாற்றத்தை உருவாக்குவோம். அந்த மாற்றத்தின் மூலம் நம்ம தமிழ்நாட்டில் லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு நல்ல நிர்வாகத்தை நாம கொண்டு வருவோம் என்று கேட்டுக்கொண்டு, இந்த திருப்புமுனை மாநாடு தமிழக அரசியல நிச்சயமாக திருப்புமுனையாக அமைய வேண்டும் 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 என்று உங்க எல்லாரையும் பார்த்து நான் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன்.